இசை, என்னோட மகன் வீட்டுக்கு ஒரே பொண்ணு அப்படிங்கிறதுனால அவ ரொம்பவே சோம்பேறியா இருந்தா. என்னோட மருமகனும் அவளோட இந்த வழக்கத்தினால ரொம்பவே சலிப்படைஞ்சு என்ன அங்க கூப்பிட்டாரு. ஒரு நாள் நைட்டு 11 மணிக்கு அவர் என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டு அப்போ சொன்னாரு, இன்னைக்கு உங்க பொண்ணு தூங்கிட்டா, ஆனா என்னால என்னோட ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு சும்மா தூங்க முடியாதுன்னு சொன்னாரு. முற்பகல் 12:37. இப்படி சொல்லிட்டு மருமகன் என்ன அவரோட ரூமுக்கு கூப்பிட்டாரு. நான் என்னோட மகளுக்கு 26 வயசுலதான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இவ்வளவு தாமதமான கல்யாணத்துக்கான காரணம், என்னோட மகள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை அப்படிங்கிறதுனால அவ ரொம்பவே செல்லமா வளர்க்கப்பட்டா. அவளுக்கு வீட்டு வேலை செய்யக்கூட பழக்கமே இல்லை. 1 மணி. அதனாலதான் என்னோட மகளுக்காக ஒரே மகன் மட்டும் இருக்கக்கூடிய மருமகனா நான் எதிர்பார்த்தேன். பல வருஷ தேடலுக்கு அப்புறமா நான் விரும்புன மாதிரியே ஒரு மருமகன் எனக்கு கிடைச்சாரு. என்னோட மருமகன் தனிமையில் இருந்தாரு. அவருக்கு பெற்றோர் இல்ல, அவர் ஒரு நல்ல வேலையிலையும் இருந்தாரு. கூடவே சொந்தமா வீடும் சில சொத்துக்களுமே இருந்துச்சு. என்னோட மகளுக்கு இது ஒரு சிறந்த உறவா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. 1:26. அதனால நான் உடனடியா கல்யாணத்துக்கான ஏற்பாடுகளை செஞ்சு என்னோட பொன்னான சுமங்கலியே அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா நான் எதிர்பார்த்தது எதுவுமே நடக்கல. சுமங்கலியால தனியா தன்னோட கணவரை நல்லாவே கவனிச்சுக்க முடியும்னு நான் நினைச்சேன். கல்யாணத்துக்கு முன்னாடி என்னோட பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்கணும், கணவரை எப்படி பார்த்துக்கணும்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவளுக்கு புரிய வச்சிட்டேன்னு நான் நினைச்சேன். 1:52. ஆனா கல்யாணம் முடிஞ்ச சில மாசங்கள்லயே அவளை பத்தின சில புகார்களை நான் கேட்க ஆரம்பிச்சேன். முதல்ல என்னோட மருமகன் தன்னோட மனைவியோட சோம்பேறித்தனத்தை பொறுத்துக்கிட்டாரு. ஆனா இப்போ 2 பேரும் வீட்டு வேலைகளை பார்த்து சோர்வடைஞ்சிட்டாரு. ஒரு நாள் என்னோட மகளை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவளோட வீட்டுக்கு போக முடிவு பண்ணேன். 2:13. நாங்க 2 நாட்கள் தங்குனேன். 2 நாட்களுக்கு அப்புறமா நான் என்னோட வீட்டுக்கு திரும்ப ஆரம்பிச்சப்போ சுமங்கலி என்னை தடுத்து நிறுத்தினா. அம்மா, எனக்கு இப்போ ரொம்பவே சோர்வா இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு உதவியா இங்கேயே இருங்க, வீட்டுக்கு போயிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டா. அவ அப்படி கேட்கும்போது அவளோட சோம்பேறித்தனமான சுபாவம் எனக்கு தெரிஞ்சுச்சு. 2:36. கடந்த 2 நாட்களா நான் வந்ததுக்கு அப்புறம் அவ எந்த ஒரு வேலையுமே செய்யறதில்ல, எப்ப பார்த்தாலும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்தா. அவளோட இந்த சோம்பேறித்தனத்தை பார்த்து என்னோட மருமகன் அவகிட்ட இருந்து விலகிச் செல்ல முடிவெடுத்துருவாரோன்னு எனக்கு ஒரு பயம் ஏற்பட்டுச்சு. என்னோட மருமகன் அவளோட சோம்பேறித்தனத்தை மிக அமைதியா சகிச்சுக்கிட்டாரு. 2:56. அத்தகைய அமைதியான ஒரு நபர்கிட்ட கோபம் ஒரு நாள் வரும். என்னோட மகளை சரியான திசையில கொண்டு வரணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் இன்னும் சில நாட்கள் என்னோட பொண்ணு வீட்ல தங்குறதுக்கு முடிவு பண்ணேன். அன்னைக்கு சாயந்தரம் மருமகன் ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வந்தாரு. நான் வீட்ல இருக்கறத பார்த்துட்டு அவர் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாரு. நான் அவருக்கு டீ கொண்டு போய் கொடுத்தேன். அவரும், அத்தை, நீங்க இன்னைக்கு காலையில புறப்படுறேன்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எப்படி திடீர்னு தங்குனீங்கன்னு கேட்டாரு. அதைக் கேட்டேனா, ஏன் மாப்பிள்ளை, நான் இங்க இருக்கறது உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவரு, அப்படி இல்லை அத்தை. நேத்து நீங்க வீட்டுக்கு போகணும்னு அவசரப்பட்டீங்க, இப்ப திடீர்னு தங்கியிருக்கீங்க, அதனாலதான் உங்ககிட்ட கேட்டேன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு லாபம்தான். ஏன்னா கடந்த 2 நாளா உங்களோட கையில ரொம்பவே சுவையான உணவை நான் சாப்பிட்டேன்.
கல்யாணம் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் வயிறு நிரம்பச் சாப்பிடுறதே இல்லை நாரு. மருமகன் சொன்ன அந்த வார்த்தையை கேட்டதும் சுமங்கலி தன்னோட கணவரை எந்த அளவுக்கு நல்லா கவனிச்சிக்கிறான்னு எனக்கு புரிஞ்சது. 4:04. நான் அவர்கிட்ட, நான் இன்னும் சில நாட்கள் தங்கி உங்களை கவனிச்சிக்கிறதோட சுமங்கலிக்கு சில வீட்டு வேலைகளையும் கத்துக் கொடுக்கிறேன்னு சொன்னேன். அப்ப மருமகன், நீங்க எப்பயும் இங்கேயே தங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நீங்க வீட்ல இருந்தா சுமங்கலி உங்களைப் போல ஆயிருவாள்னு சொன்னாரு. நான் இங்க தங்குறதுக்கு மருமகனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் அவரோட வீட்ல தங்க ஆரம்பிச்சேன். 4:30. என்னோட மகளோட கல்யாணத்துக்கு அப்புறமா நான் என்னோட வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். நான் இப்போ தனியாதான் இருக்கேன். எனக்கு அதிகமா பணம் தேவையில்லை. எனக்கு ஓய்வூதியம் கிடைச்சிட்டு இருக்கு. தங்குறதுக்கு என்னோட சொந்த வீடும் இருக்கு. அதனால நான் அதிக கஷ்டப்படாம ஓய்வெடுக்க முடிவு செஞ்சேன். இப்படியே சுமங்கலி கூட சில நாட்கள் ஆகிருச்சு. 4:50. கடந்த 2 நாளா நான் மருமகனை நேத்து ஹால்ல பார்த்துட்டு இருக்கேன். மருமகனுக்கும் சுமங்கலிக்கும் இடையில ஏதோ நடக்குதுன்னு எனக்கு தோணுச்சு. கடைசியா என்னால பொறுத்துக்க முடியல. 3வது நாள் என்னோட மருமகன் ஹால்ல இருக்கறதை பார்த்துட்டு நான் அவர்கிட்ட போய் அவர் ஹால்ல தூங்குறதுக்கான காரணத்தை கேட்டேன். அப்ப அவரு எதுவுமே பேசாம என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு தன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. அங்க போயிட்டு, அத்தை, உங்க மகன் எவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கறான்னு பாருங்க. இப்ப எங்களுக்கு கல்யாணமாகி 4 மாசம் ஆகிருச்சு. சுமங்கலி இந்த 4 மாசத்திலேயே 4 வருஷம் மாதிரி ஆக்கிட்டா. கணவனுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவளுக்கு தூக்கம் எவ்வளவு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு புரியவே இல்லை. 5:36. இது உண்மையிலேயே சுமங்கலியின் முதல் திருமணமா? ஏன்னா அவளுக்கு என்கிட்ட எந்த ஒரு ஆர்வமுமே இல்லை. இப்ப அவளுக்கு ஒரே விஷயத்தை தினமும் புரிய வச்சு எனக்கு தலைவலியே வந்துருது. அதனாலதான் நான் ஹால்ல போயிட்டு தூங்கிருவேன் அப்படின்னு சொன்னாரு. மருமகனோட பேச்சை கேட்டு நான் ரொம்பவே அதிர்ச்சியாகிட்டேன். என்னோட மருமகன் என்னோட மகளால கொஞ்சம் கூட மகிழ்ச்சியா இல்லை. 5:59. அப்ப நான் அவர்கிட்ட, நீங்க கவலைப்படாதீங்க, நான் சுமங்கலிக்கு புரிய வைக்கிறேன். மருமகனுக்கும் மகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவை பத்தி எனக்கு தெரிஞ்சதுனால என்னோட கண்ணால இருந்து தூக்கமே மறைஞ்சிருச்சு. எப்போ காலையில விடியும் நான் என்னோட மகளோட பேசுவேன்னு எனக்கு தோணுச்சு. காலையில ஆனதும் நான் சுமங்கலி கிட்ட பேச முடிவு செஞ்சேன். 6:21. நான் அவகிட்ட போயிட்டு, சுமங்கலி, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிருச்சு. கணவரை எப்படி மகிழ்ச்சியா வச்சிக்கிறதுங்கிறதை நான் உனக்கு கத்துக் கொடுக்கிறேன். அதை பார்த்து நீ கத்துக்கோ. உன்னோட தூக்கம் இவ்வளவு ஆழமாக இருக்கு. சுமங்கலி, அம்மா, என்னோட தூக்கத்தை பத்தி பேசாதீங்க. 6:43. நான் எவ்வளவு நேரம் தூங்குறேன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த நேரத்துல அவளுக்கு தன்னோட தவறு புரியவே இல்லை. இருந்தாலும் நான் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செஞ்சேன். அன்னைக்கு நைட் நான் மருமகனை ஹால்ல பார்க்கல. அவருக்கும் சுமங்கலிக்கும் இடையில எல்லா விஷயமும் சரியா இருக்கும். சரி, போய் பார்க்கலாம்னு சொல்லி அவங்களோட ரூம் கிட்ட போயிட்டு வெளியில இருந்து பார்த்தேன். 7:04. அங்க அவங்க ரூமுக்கு எட்டி பார்த்தேன். உள்ள மருமகன் ஜன்னல்ல நிக்கிறதை பார்த்தேன். சுமங்கலி ஆழ்ந்த தூக்கத்தில இருந்தா. என்னோட அறிவுரை அவளுக்கு எந்தவித பாதிப்பையுமே ஏற்படுத்தல. நான் அந்த இடத்துல இருந்து கிளம்பும் போது என்னோட சேலையோட முந்தானை கதவுல இருக்கக்கூடிய ஆணியில மாட்டி சிக்கிக்கிச்சு. அது தெரியாம திரும்புனேனா? அதிர்ச்சியில அப்படியே கீழே விழுந்துட்டேன்.
7:28. அந்தச் சத்தத்தைக் கேட்டதும் என்னோட மருமகன் ஓடி வந்து நான் கீழே இருந்திருக்கிறதைப் பார்த்து என்னோட பக்கத்துல வந்தாரு. அவரு, அத்தை, இந்த நேரத்துல எங்களோட ரூமுக்கு வெளியே என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் காலையில சுமங்கலிக்கு எல்லா விஷயத்தையுமே சொன்னேன். அவ இன்னைக்கு தூங்குறாளான்னு சொல்லி பார்க்கறதுக்காக வந்தேன்னு சொன்னேன். அப்ப அவரு, சுமங்களுக்கு எவ்வளவு புரிய வச்சாலும் எந்த பயனுமே இல்லை. நான் இப்பவும் அவளைக் கைவிட்டுருவேன். 7:54. நீங்க தேவையில்லாம அவளுக்கு மன அழுத்தத்தை கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு. இதுக்கப்புறமா மருமகன் என்னை கைத்தாங்களா பிடிச்சு தூக்குனாரு. என்னோட ஒரு கையே அவரோட தோளில் வச்சு மறுகையை என்னோட இடுப்புல வச்சு என்னை என்னோட ரூமுக்கு கூட்டிட்டு போனாரு. என்னோட அறைக்கு வந்ததுக்கப்புறமா மருமகன் என்னோட கால்களை பிடிச்சுவிட ஆரம்பிச்சாரு. மருமகன் தொட்டதுமே எனக்கு ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டுச்சு. அந்த நேரத்துல எனக்கு வெட்கமாவும் இருந்துச்சு. அப்போ என்னோட மருமகன், அத்தை, நீங்க வெட்கப்படத் தேவையில்லை. நீங்க ரொம்பவே சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு சுபாவம் கொண்டவங்க. ஆனா எனக்கு இதெல்லாம் புதுசா இருந்துச்சு. நிலைமை எப்படி இருந்தாலும் எங்களுக்கு இடையில ஒரு மரியாதை நிறைஞ்ச உறவு இருந்துச்சு. 8:36. அப்போ நான் மருமகன் கிட்ட வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் என்னோட முழங்கால் வரைக்கும் என்னோட கால்களை தடவ ஆரம்பிச்சாரு. அப்போ மருமகனோட கண்கள் என் மீது ஒரு வித்தியாசமான முறையில சுழல ஆரம்பிச்சது. மெதுவா மருமகனோட கண்கள் என் மீது திரும்ப ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல அதை நான் உணரவே இல்லை. நான் இப்பவும் அழகா இருக்கேன். என்னோட உடல் இளமையில எப்படி இருந்தேனோ அதே மாதிரிதான் இருந்துச்சு. 9:02. அப்போ என் கால்களைத் தொடும்போது மருமகன், அத்தை, உங்க மகளை விட நீங்க சோர்வா தெரியல. நீங்க இப்பவும் அழகா இளமையா இருக்கிறீங்கன்னு சொன்னாரு. மருமகன் சொன்னதைக் கேட்டு நான் ரொம்பவே சிலிர்த்து போயிட்டேன். இதுக்கப்புறமா என்னோட மகளான சுமங்கலிக்கு எல்லா விஷயத்தையும் கத்துக் கொடுக்கணும்னு நான் முயற்சி செய்ய ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அவ மெதுவா என்கிட்ட இருந்து வீட்டு வேலையை கத்துக்க ஆரம்பிச்சா. 9:25. ஒரு நாள் நைட்டு பாத்திரத்தோட சத்தம் கேட்டுச்சு. நான் உடனடியா ரூமுக்கு வெளியே வந்தேன். மருமகன் உணவு தட்டை கையில பிடிச்சுக்கிட்டு சமையல் அறையில இருந்து வெளியே வரதை பார்த்தேன். என்னை பார்த்ததும் அவர் ஆச்சரியமா நின்னாரு. இந்த நைட்டுல உங்க தட்டோட ஏன் போறீங்கன்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவரு, எனக்கு நைட்டுல பசிக்குது. நீங்க சமைச்ச உணவு சுவையா இருந்துச்சு. அது திடீர்னு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாரு. 9:47. நானும், சரி, வாங்க, நாம 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொன்னேன். மருமகன் என்னோட கையை பிடிச்சுக்கிட்டு மேசையோட நாற்காலியில உட்கார வச்சு எனக்கு உணவு பரிமாற ஆரம்பிச்சாரு. அவர் எனக்கு உணவு பரிமாறிட்டு இருந்தப்போ அவரோட ஒரு கால் என்னோட காலோடு மேல இருந்துச்சு. 10:07. திரும்ப திரும்ப என்னோட கண்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நான் அவரோட மாமியார். ஆனா அவருக்கு இது நினைவில இல்லை. நான் சாப்பிட்டுட்டு தண்ணீர் குடிச்சேன். அதுக்கப்புறமா மருமகன், என்னோட வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னாரு. ஆனா மருமகன் இன்னும் சாப்பிடணும்னு சொல்லி வற்புறுத்துனாரு. நானும் அவருக்கு உணவு பரிமாறினேன். 10:28. அவர் என்கிட்ட ரொம்பவே விசித்திரமான முறையில நடந்துக்க ஆரம்பிச்சாரு. ஆனா என்னால அவரை மறுக்க முடியல. நான் மருமகன் கிட்ட, நாளைக்கு சில மாணவர்கள் எங்க வீட்டுக்கு வாடகைக்கு கேட்டு வராங்க. எங்க வீட்டோட மாடி ரூம் காலியாதான் இருக்கு. இந்த ரூமை அவங்களுக்கு வாடகைக்கு விடலாமான்னு கேட்டேன். அதைக் கேட்டதுமே அவர் மறுத்துட்டாரு. நானும் வேற எதுவுமே சொல்லல. 10:51. அடுத்த நாள் நைட்டு மருமகன் எல்லையை மீறினாரு.
அவர் என்னோட ரூமுக்கு வந்து என்னோட கையை பிடிச்சு என்னை அவரோட ரூமுக்கு அழைச்சிட்டு போனாரு. நான் ரொம்பவே பயந்து போயிட்டு அவர்கிட்ட இது என்ன நடக்குது மருமகனே ன்னு கேட்டேன். அப்போ அவரு எனக்கு ஒரு நைட்டியை கொடுத்து இதை போட்டுட்டு வாங்கன்னு சொன்னாரு. அவர் சொன்னதை கேட்டு எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. நான் அவர்கிட்ட நீங்க என்ன பேசுறீங்க என்றேன். நான் உங்க மாமியார். இதை நீங்க மறக்க கூடாதுன்னு சொன்னேன். ஆனா அவரு சுமங்கலி தூங்கிட்டா என்னோட வீட்ல மத்த தேவைகளை உங்ககிட்டதான் பூர்த்தி செய்யணும். இந்த நைட்டிய நான் சுமங்கலிக்காக வாங்கிட்டு வந்தேன். ஆனா அவ அதை போடவே இல்ல. நீங்களே இந்த நைட்டிய போட்டுக்கிட்டு வாங்க எனக்கு வந்து காட்டுங்கயோ. 11:34 மருமகன் சொன்னதை கேட்டு நான் ரொம்பவே வெட்கப்பட ஆரம்பிச்சேன். அவர்கிட்ட நான் உங்க மாமியார், இதை நீங்க மறக்க கூடாதுன்னு சொன்னேன் என்றேன். அதே நான் சொன்னாலும் என்னால அவரோட விஷயத்தை மறக்க முடியல. நான் அங்கு இருந்து சுமங்கலி தூக்கத்தில இருந்து காலையில உணவு சாப்பிட்டுட்டு இருந்தா. அவ காலை உணவு சாப்பிடும் போது நான் அவகிட்ட அந்த நைட்டியை கொடுத்தேன். 11:55 நான் இப்போ இங்கிருந்து கிளம்புறேன். ஏன்னா நீ திருந்துறதா எனக்கு தெரியல ஜூட். மருமகன் எனக்கு இந்த நைட்டியே கொடுத்தாரு. என்கிட்ட தன்னோட விருப்பத்தை வெளிப்படுத்தினார். உன்னாலதான் மருமகன் இந்த மாதிரி என்கிட்ட பேசுறதை எல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. உன்னால உன்னோட கணவரை சந்தோஷமா வச்சுக்க முடியலன்னா உன்னோட வாழ்க்கை வீணாதான் போகும். 12:18 இந்த மாதிரி சுமங்கலி கிட்ட நிறைய பேசுனேன். என்னோட பேச்சை கேட்டதுமே அவ அழுக ஆரம்பிச்சட்டா. அவளும் அம்மா சில நாட்களா எனக்கு நல்லது நடக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு புரிய வைக்க முயற்சி செய்றீங்க. எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா நான் என்ன செய்ய எனக்கு புரியவே இல்லை. கல்யாணமான சில மாசங்களுக்கு அப்புறமா எனக்கு இப்படின்னு திடீர்னு தூக்கம் வர ஆரம்பிக்குது. 12:45 உங்க மருமகன் உங்ககிட்ட என்ன பத்தி என்ன சொல்றாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நான் உணர்ந்தது எல்லாமே ஒரே விஷயம்தான். என்னோட கணவர் என்கிட்ட எந்த ஒரு ஆர்வமுமே காட்டுறதில்லையோ. அப்ப எனக்கு தோணுச்சு, சுமங்கலி தன்னோட கணவரை பத்தி போய் சொல்றாளா, இல்ல மருமகன் தான் தன்னோட மனைவியை பத்தி போய் சொல்றாரான்னு புரிஞ்சுக்கணும். பிற்பகல் 1:05 இது புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சாத்தியமற்றதுன்னு நான் நினைச்சேன். அதனால நான் ஒரு பிளான் பண்ணேன். அன்னைக்கு நைட்டு நான் சுமங்கலியே என்னோட ரூம்ல போய் தூங்க சொன்னேன். அவளுக்கு பதிலா அவளோட ரூம்ல போயிட்டு நான் படுத்துக்கிட்டேன். அன்னைக்கு நைட் நான் சுமங்கலி மாதிரியே நைட்டி போட்டுக்கிட்டு அவளுக்கு பதிலா தூங்க முயற்சி பண்ணேன். பிற்பகல் 1:24 நாயனோட முகத்தை வரைக்கும் போர்வையை இழுத்து போட்டுக்கிட்டேன். மருமகன் அவளோட ரூமுக்கு வந்தப்போ நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். என்னோட கால்ல இருந்து போர்வை கொஞ்சம் நழுவுச்சு. அப்ப மருமகன் என்ன சுமங்கலின்னு நினைச்சுக்கிட்டார். அவர் என்னோட அருகில வந்து என்னோட கால்களை தடவ ஆரம்பிச்சாரு. அந்த நேரத்துல எனக்கு ஏதோ விசித்திரமா நடக்க போற மாதிரி தோணுச்சு. பிற்பகல் 1:45 ஆனா அதே நேரத்துல கதவு தட்டுட்ட சத்தம் கேட்டுச்சு. எனக்கு ஒரு பெண்ணோட குரலும் கேட்டுச்சு. மருமகன் என் கால்களை தடவிக்கிட்டு இருந்தாரு. இதை பார்த்த அந்த பொண்ணு, வினோத், என் மேல உனக்கு சலிப்பு வந்துருச்சா? இப்போ உன்னோட சோம்பேறி மனைவியே உனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சுச்சா என்று கேட்டா. அந்த பெண்ணோட பேச்சு கேட்டதுக்கு அப்புறமா மருமகனோட கை என்னோட கால இருந்து எடுக்கப்பட்டுச்சு. நான் போர்வையில் ஒரு சின்ன ஓட்டை வழியாக வெளியே என்ன நடக்குதுன்னு எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு இருந்தேன். ஒரு பொண்ணு மருமகனோட ரூமுக்கு வந்திருந்தாள். அவளும் என்னோட மருமகனும் ரொம்பவே க்ளோஸாக நின்னு கொண்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு
2 பேரும் படுக்கையில் என்னோட பக்கத்தில் படுக்கிறதைக் கண்டேன். அந்த பொண்ணு மருமகன்கிட்டே, வினோத், கொஞ்சம் பொறுமையாயிரு, உன்னோட மனைவி எழுந்திருக்க மாட்டாளா என்று சொல்லிக் கேட்டாள். பிற்பகல் 2:33. அதுக்கு மருமகனும், அவளால் காலையிலே வரைக்கும் எழுந்திருக்க முடியாது, ஏன்னா இன்னைக்கு அவ குடிக்கிற தண்ணில நான் தூக்க மாத்திரையே கலந்திருக்கேன் என்று சொன்னான். இதுக்கு அந்த பொண்ணும், உன்னோட மனைவியோட வேலை முடிஞ்சிருச்சு, ஆனா மாமியாரை என்ன செய்றது? அவங்களால நம்மளோட அன்றாட சந்திப்புகளில் இப்போ தடை அதிகமா ஏற்படுது என்றாள். இதுக்கு மருமகனும், என்னோட மாமியாரும் நான் விரும்பாமலேயே அப்படிப்பட்ட முறைகளில் என் கூட பழக ஆரம்பிச்சுட்டாங்க என்றான். பிற்பகல் 2:59. இப்படி பழகுனதால அவங்க வெட்கப்பட்டு தங்களோட வீட்டுக்கு போறதுக்கு முடிவெடுப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க இங்கிருந்து போறதுக்கு தயாரா இல்லைன்னு சொன்னாரு. மருமகனும் அந்த பொண்ணும் பேசுனதைக் கேட்டு நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். அதாவது மருமகன் என் மகளை ஏமாத்திக்கிட்டு இருக்காராம். அப்பா நான் போர்வையிலிருந்து வெளியே வந்து அவங்க 2 பேரையும் பார்த்தேன். பிற்பகல் 3:21. என்னை பார்த்ததுமே என்னோட மருமகன் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டான். நான் அவர்கிட்டே, நான் உன்னை ஒரு நல்ல மனுஷனா நினைச்சேன், ஆனா நீ என்னோட மகளை ஏமாத்துறியா? நான் உன்னை அவ்வளவு எல்லாம் விடமாட்டேன் என்று சொன்னேன். அதுக்கு அந்த பொண்ணு, உன்னோட பொண்ணு கொஞ்சம் பைத்தியம் பிடிச்சவ, இப்படிப்பட்ட பைத்தியமான பொண்களை எந்த ஆண்கள்தான் விரும்புவாங்க என்று சிரிச்சுக்கிட்டே சொன்னான். பிற்பகல் 3:42. இப்ப நீ எல்லாத்தையுமே பார்த்துட்ட, இனிமே எங்களுக்கு ரொம்பவே ஈஸியா போச்சு என்று சொன்னான். மருமகனோட கள்ளக்காதல் பத்தி தெரிஞ்சதுமே எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருந்துச்சு. என்னோட அப்பாவி மகளை அப்படிப்பட்ட ஒருத்தன் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கவே கூடாது. மருமகனோட கள்ளக்காதல் விஷயம் பத்தி தெரிஞ்சப்போ எனக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருந்துச்சு. பிற்பகல் 4:03. என்னோட அப்பாவி மகளை இப்படி 2 பேரும் சேர்ந்து ஏமாத்துறாங்களா? என்னோட மகளுக்குத்தான் எதுவுமே தெரியாது. அவளோட கணவரை அவ சந்தோஷமா வச்சுக்கல நான் இத்தனை நாளும் நினைச்சு கொண்டு இருந்தேன். ஆனா என்னோட மகளை ஏமாத்தி நீ இன்னொரு பொண்ணோட சந்தோஷமா இருந்துட்டு இருக்கியா? நீ அதுக்கு மேல என் கூடவும் அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைச்சு கொண்டிருந்தால் உன்னை விடமாட்டேன் என்று சொல்லி உடனே நான் அவங்க 2 பேரையும் பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். பிற்பகல் 4:28. அதுக்கப்புறம் என்னோட மகளை ஏமாத்துன என்னோட மருமகனையும் அவளோட கள்ளக்காதலியையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்னோட மகள் என் கூட வாழ ஆரம்பிச்சாள். என்னோட மகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். அதுக்காகத்தான் இந்த மாதிரி ஒரு குடும்பத்திலே ஒரு பையனை எடுத்தால் என்னோட மகளை பார்த்துக்குவான்னு நினைச்சேன். பிற்பகல் 4:48. கடைசியில் அவளோட வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னோட மகளை ஒரு பொய்யான வாழ்க்கையிலிருந்து விடுவிச்சு அவளை காப்பாத்திட்டிங்கிற சந்தோஷத்திலே மீதி நாட்களை வாழ ஆரம்பிச்சோம். இந்த கதை பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி கதைகள் உங்களுக்கு கேட்க பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிற்பகல் 5:09. அடுத்த இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.